ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் த மார்க்டு உமன். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் ஆனா ரோஜர்ஸ் அண்ட் கேண்டலா பென்னா நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தெலுங்குன்னு ஆல் ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். பார்சலோனா போர்ட்டில் ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் உள்ள ஒரு பொண்ணை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டபடி அவளோட உடம்புல நிறைய காயத்தோட போலீஸ் அவளை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் அந்த பொண்ணை அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு போன அப்புறம் அந்த பொண்ணு கான்சியஸ்னஸ்க்கு வாரா. ஆனால் அவளோட பாஸ்ட் இன்க்ளூடிங் அவளோட நேம் கூட மொத்தமாக மறந்து போயிடுறா. அதனால அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண குற்றவாளி யார், இந்த பொண்ணு யார், அவளோட பாஸ்ட் என்ன, இந்த அளவுக்கு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும். அப்போ தான் ஆனான்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இந்த கேஸை பார்க்குறாங்க. அவங்களும் ஒரு பர்சனல் ரீசன்னால் டிப்ரெஷனில் இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆனா சேர்ந்து எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்கன்னு தான் மீதி கதையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes. இந்த படத்தை கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கணும்னு எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கதை போகும். கேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் சிம்பிளாக நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு மலையாளம் மூவி பார்க்க போகிறோன்னு உங்கள் மைண்டை செட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக 5க்கு 2.5 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.